ஒரு தேர்தல் முடிவுல மிகப்பெரிய வெற்றி. ஆனா அதே தொகுதியில மக்கள் அவங்களோட அன்றாட தேவைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு உண்மைகளும் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும்? வாங்க, ஆம்பூர் தொகுதியோட இந்த புதிரை நாம கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். நாம இப்போ தமிழ்நாட்டோட தோல் தலைநகரம் ஆம்பூருக்குள்ள போறோம். இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை இந்த தோல் தொழில சுத்தி தான் பின்னி பிணைஞ்சிருக்கு. இதுதான் அவங்களோட அடையாளம், அவங்களோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல கிடைச்ச வாக்குகள் 90,476. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது மக்களோட ஒரு தெளிவான தீர்ப்பு, ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்கன்னு காட்டுது. ஆனா இந்த பிரம்மாண்டமான தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் என்ன தெரியுமா? அந்த ஊரோட 90% சாலைகள் படுமோசமா இருக்கு. இந்த முரண்பாடுதான் நம்மளோட இந்த ஆய்வுக்கே மையப்புள்ளி. ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய வெற்றி, இன்னொரு பக்கம் அடிப்படை வசதிக்கே மக்கள் போராட்டம். இது ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலாவரியா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வாக்குகளுக்கு பின்னாடி இருக்கிற மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஆம்பூரோட நிலவரம், மக்கள், அவங்களோட அரசியல் பார்வை, இதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த எண்களை பார்த்தாலே ஆம்பூரோட முழு கதையும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். கிராமம் நகரம்னு கலந்திருக்கு. மத சாதி அடிப்படையிலயும் ஒரு கலவையான சமூகம். குறிப்பா 75,000 பெண் தொழிலாளர்களை நம்பியிருக்கிற ஒரு பொருளாதாரம். இவங்களோட தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் இந்த தொகுதியோட அரசியலையே தீர்மானிக்குது. இப்ப நாம மக்களோட கோபத்தை வெறும் உணர்ச்சியா மட்டும் பார்க்காம அத தரவுகளை வச்சு அளந்து பார்ப்போம். நிர்வாகத்துல இருக்கிற அந்த இடைவெளி எங்க இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணை நிர்வாகத்தோட தோல்விய ரொம்ப தெளிவா காட்டுது. குறிப்பா தண்ணீர் பிரச்சனையும் சாலை பிரச்சனையும் ரொம்ப அதிகம்னு குறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு குடம் தண்ணிக்காக மணிக்கணக்கா காத்துட்டு இருக்கிறதும், குண்டும் குழியுமான சாலைகள்ல தினமும் பயணம் செய்யறதும் இங்க இருக்கிற மக்களுக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. 2021ல வெற்றி ரொம்ப பெருசா இருந்தாலும் 2016 முடிவுகள் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. மக்களோட ஆதரவுங்கிறது நிரந்தரமானதில்ல. தேவைகள் நிறைவேறாதப்போ தீர்ப்புகள் மாறும். இங்க ஒன்னு சொல்லணும், நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி மனிதரோட மாண்புக்கும் அவங்க கருத்துக்கும் மதிப்பு கொடுக்க சொல்லுது. மக்களுக்கு உண்மையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பொறுப்போட பொதுவெளியில பேசுறதுக்கும் உரிமை இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு ரொம்ப அடிப்படை. சரி, இந்த அதிருப்தி எங்கிருந்துதான் வருது? இந்த எண்கள் காட்டுற பிரச்சனைக்கு உண்மையான ஆணிவேர் என்ன? இந்த அமைப்பு எங்க சறுக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். இத நாம நலத்திட்டச் சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, திரும்ப திரும்ப வாக்குறுதிகளை கொடுத்துட்டே இருந்து அது வெறும் வார்த்தையாவே நின்னுடும்போது மக்களுக்கு ஒருவித சோர்வும் ஏமாற்றமும் மொத்தமா ஒரு அவநம்பிக்கையும் வந்துடுது. ஆம்பூர் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கு. இந்த ஒப்பீடுதான் பிரச்சனையோட மொத்த சாராம்சமும். ஒரு பக்கம் அமிர்த் திட்டம்னு பிரம்மாண்டமா பேர் சொல்றது, இன்னொரு பக்கம் ஒரு குடம் தண்ணிக்காக மக்கள் தெருவுல அலையிறது. இந்த பெரிய இடைவெளிதான் அவநம்பிக்கைய வளர்த்து விடுது. இது வெறும் ஒரு புகார் பட்டியல் இல்ல, இது அவங்களோட அன்றாட வாழ்க்கை. உடைஞ்சு போன சாலைகள், தேங்கி கிடக்கிற சாக்கடை, குப்பை நிறைஞ்ச பாலாறு, இதுதான் அவங்களோட கோபத்துக்கும் விரக்திக்கும் நேரடி காரணம். இந்த அவநம்பிக்கை நேத்து இன்னைக்கு உருவானதில்ல, பல வருஷங்களா தொடர்ந்துட்டு வர்ற ஒரு புறக்கணிப்போட விளைவது. வாங்க அதோட வரலாற்றை பார்க்கலாம். இந்த பயணத்தை பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பிக்குது. 2016 தேர்தல்ல வாக்குறுதி கொடுக்கப்படுது, ஆனா எதுவும் நடக்கல. அப்புறம் 2021 தேர்தல்ல புது வாக்குறுதிகள் வருது, ஆனா இன்னைக்கும் அதே தண்ணீர், ரோடு, வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கு. இது ஒரு தொடர்கதை. இது இன்னொரு முக்கியமான காரணம். மக்கள் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினரை ஒரு வெளியாளா பாக்குறாங்க. அந்த உள்ளூர் தொடர்பு இல்லாததால அவங்களுக்கும் மக்களோட பிரச்சனைகளும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகிடுது. இது அவநம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இனி தீர்வை நோக்கி போவோம். இழந்த நம்பிக்கையை திரும்பவும் கட்டி எழுப்ப ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டம் ரொம்ப அவசியம். இதோ அதுக்கான ஒரு வரைபடம். சதுர்முக கோட்பாடு. சிவனோட ஆக்ரோஷத்தோட குற்றங்களை கட்டுப்படுத்தணும், விஷ்ணுவோட நிலைத்தன்மையோட அடிப்படை வசதிகளை கொடுக்கணும், பிரம்மாவோட புதுமையோட பொருளாதாரத்தை உருவாக்கணும், துர்க்கையோட பாதுகாப்பு உணர்வோட மக்களை காக்கணும். இந்த 4 சேர்ந்தாதான் அது முழுமையான தீர்வா இருக்கும். பாருங்க, இது வெறும் வெற்று வாக்குறுதி இல்ல, இது ஒரு செயல் திட்டம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்ளோ செலவாகும், எவ்ளோ நாள் ஆகும், அதனால என்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா இருக்கு. பேச்சுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உண்மையான வளர்ச்சிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கினதா இருக்கணும்.
இளைஞர்களுக்கு வேலை, பெண்களுக்கு பாதுகாப்பு, பட்டியலின மக்களுக்கு சமூக நீதின்னு ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேவைகளையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டாதான் அது ஒரு முழுமையான நிர்வாகமா மாறும். இங்கதான் தனிநபர் தரவுகளின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாகுது. ஒருத்தரோட தகவல்களை அவங்க அனுமதியோட மட்டும்தான் பயன்படுத்தணும். இது சட்டம் சொல்றது மட்டும் இல்ல, மக்கள் மேல நாம காட்ட வேண்டிய அடிப்படை மரியாதை. ஆம்பரோட இந்த கதை வெறும் ஒரு தொகுதியோட கதை மட்டும் இல்ல, மக்கள் மையமா வச்ச ஒரு நல்ல நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பாடம். ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நிர்வாகம்ங்கிறது நம்பிக்கைய கட்டமைக்கிற ஒரு கலை. ஒரு தேர்தல் வெற்றிங்கிறது முடிவில்ல, அது ஒரு ஆரம்பம். உண்மையான மக்கள் ஆணை வாக்குப்பதிவு நாள்ல கிடைக்கிறதில்ல, அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற வேலையில சம்பாதிக்கிறது. நீங்க மக்களுக்கான தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai mshar@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.